ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீ சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கின் வைட்டனிங்கான ஒரு எஃபெக்டிவான ஒரு ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபேஸ் பேக் வாரத்தில் 2 முறை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தாலே ஸ்கின் அந்தளவுக்கு க்ளோ கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டாக எடுத்துக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா பச்சரிசி தான். பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். அதாவது பச்சரிசியை நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்து டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அதிலேருந்து ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் 1 டம்ளர் பார்த்திங்கன்னா காய்ச்சாத பால் எடுத்திருக்கேன். ஸோ நான் ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த 1 டம்ளர் பாலோட கலந்து நம்ம நல்லா கட்டி இல்லாமல் எடுத்துக்கலாம். இந்த ஃபேஸ் பேக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பர் அதாவது என்ன சொல்கிறது, சிங்கிள் யூஸ்லேயே நல்லா விசிபிளாக உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நல்லா கட்டி இல்லாமல் இதை கலந்து விட்டுக்கலாம். நம்ம வீட்டில் சாதாரணமாக ரேஷனில் வாங்கக்கூடிய பச்சரிசி இருந்தால் கூட ஓகே. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா காய வச்சுருங்க. அதுக்கப்புறம் பவுட்ரு ஃபார்ம் பண்ணி நல்லா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கையிலேயே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எந்த ஒரு கட்டியும் இருக்கக்கூடாது. ஸோ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி கூட நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் கட்டி இருந்தால் கூட நம்ம அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்தளவுக்கு நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு பேனில் வச்சு நம்ம இதை குக் பண்ண போகிறோம். இப்போ நான் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு பார்த்திங்கன்னா கட்டியே இல்லை, எதுவும் கட்டி இல்லாமல் கலந்துக்கிட்டேன். இப்போ ஒரு பேனில் நான் இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு கிளாஸ் பாட்டில்லையோ ஒரு ஜாடிலேயோ போட்டு நீங்கள் ஒரு 1 வீக் வரைக்குமே நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். கை கால்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கழுத்து பகுதி, முகத்துக்கு எல்லாத்துக்குமே ஃபுல் பாடிக்குமே நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். ஸோ இது நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கைவிடாமல் சிம்மில் வச்சுட்டு கலந்து விட்டுட்டே இருங்க. இப்படி கலந்து விட்டுட்டே வரும்போது நம்ம ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஸோ நம்ம கூழ்லாம் காய்ச்சுவோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நமக்கு பழக்கம் இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் காய்ச்சிருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான். ஸோ நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துலேயே இது நல்லா குக் ஆகி இந்த மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு வந்துடும். அவ்வளோதான். அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு பாத்திரத்துக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா குக் ஆயிடுச்சு. நமக்கு அரிசி மாவு அப்படிங்கிறனால உங்களுக்கு நல்லாவே சீக்கிரமாக குக் ஆயிரும். ஸோ இந்தளவுக்கு நல்லா குக் ஆன உடனே நம்ம ஒரு கண்டெய்னர், அதாவது ஒரு பாத்திரத்தில் நம்ம கலந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. க்ரீமி கன்சிஸ்டன்சியாக இதை நம்ம யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும். சிங்கிள் யூஸ்லேயே நல்லா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். ஆல்ரெடி நீங்கள் பிஃபோர் பிக் ஒன்று ஆஃப்டர் பிக் ஒன்று கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இந்த பேக் போட்டதுக்கப்புறம் இப்போது நான் இதை எடுத்து வச்சுட்டேன். இதில் ஒரு 2-3 பொருட்கள் நம்ம முக்கியமான பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு கொரியன் ஃபேஸ் பேக்குன்னு கூட சொல்லலாம். நம்ம ரைஸ் ஃப்ளார் யூஸ் பண்ணி தான் அந்த கொரியன்ஸ் நம்மளோட அவங்க ஸ்கின்னை நல்லாவே க்ளோ பண்ணிக்குவாங்க. ஸோ அதனால் இது ஒரு கொரியன் ஃபேஸ் பேக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ க்ரீமி கன்சிஸ்டன்சியாக இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரணமான பொருள் தான். கடலை மாவு நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். கடலை மாவு நல்லா கட்டி இல்லாமல் இது சீக்கிரமாகவே உங்களுக்கு பிளெண்ட் ஆயிரும். எவ்வளோ நல்லா குயிக்காக பிளெண்ட் ஆகுது பாருங்கள். இதோட நான் தயிர் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா புளிக்காத தயிராக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான இந்த ஃபேஸ் பேக் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது ஒரு கிளாஸ் பாட்டிலை நம்ம யூஸ் பண்ணி 1 வீக் வரைக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீக்லி 3 டைம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு நல்லா ஸ்கின் லைட்டன் ஆகும். ஸோ இதை நான் முகத்தில் அப்ளை பண்ணி உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். அரிசி மாவு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்களோட ஸ்கின்னில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிளியரிட்டி கிடைக்கும். டெட் செல்ஸ் எல்லாம் நம்மளோட ஸ்கின்னில் ஸ்டே ஆகிறனால தான் நமக்கு பிம்பிள்லாம் வர காரணமாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம வாரத்தில் 3 தடவை 2 தடவை நம்ம யூஸ் பண்ணிட்டு வரும்போது டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும்போது ஸ்கின் நல்லா க்ளோவாகவும் ஸ்கின் நல்லா க்ளீனாக இருக்கும். அப்போ நமக்கு பிம்பிளும் வராது. உங்களுக்கு ஸ்கின் நல்லாவே உங்களோட மெலனின் ப்ரொடக்ஷனை நல்லாவே ரெடியூஸ் பண்ணும். இதில் கேர்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலை மாவு இருக்கிறதுக்கு கடலை மாவு நல்லா மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கும் ஸ்கின்னை. கேர்டு இருக்கிறனால பார்த்திங்க அப்படின்னா உங்களோட அதுவுமே உங்களோட டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்களோட ஸ்கின்னில் இருக்கக்கூடிய போஸில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாமே நல்லாவே ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ சூப்பராக இருக்கும். நான் சிங்கிள் யூஸ்லேயே பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு ஸ்கின்னு. நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இது யூஸ் பண்ணவே நல்லா ஒரு ஸ்மூத் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ஒரு கிளாஸி லுக் கிடைக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணும்போதே.
கர்டில் பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே அதில் ப்ளீச் கண்டென்ட் இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு ஸ்கின்னை வந்து நல்லா லைட்டன் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அரிசி மாவு பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லதுங்க. ஸ்க்ரப்பராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங்காகவும் உங்களோட ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாம் பக்காவாக ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் சும்மாவே அரிசி மாவு, கொஞ்சம் லெமன், அப்புறம் கொஞ்சம் கர்ட் இதெல்லாம் கலந்து நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா கூட உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ், அந்த மூக்கு மேலே எல்லாம் நிறைய பேருக்கு கரும்புள்ளிகள்லாம் இருக்கும், அந்த வெள்ளை வெள்ளையாக வர்றதும் இருக்கும், அதெல்லாமே எடுத்துரும். நல்லா க்ளீனாக இருக்கும் ஃபேஸு. இது வாரத்தில் 2-3 டைம் நீங்கள் பண்ணிட்டு வந்தாலே, வீக்லி மினிமம் நீங்கள் ட்வைஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலே ஸ்கின் வந்து நல்லா க்ளோ ஆயிரும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து கைக்குமே உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு எந்த ஃபேஸ் பேக்காக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து உங்களுக்கு செட் ஆகும். ஸோ உங்களோட போஸ்குள்ளேலாம் உங்களுக்கு வந்து உள்ளே இறங்கி இது வந்து ஒர்க் ஆகும். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே, அதாவது 16 வயதுலேருந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 60 வரைக்கும் வயசானவங்களாக இருந்தாலுமே இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் இருக்கும். ஸோ ஆன்டி ஏஜிங் ப்ராப்ளம்லாம் வராது. இதை அடிக்கடி நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்லா ஸ்கின் நல்லா க்ளோவாகவும், டெட் செல்ஸ் இல்லாமல் இருந்தாலே உங்களோட ஸ்கின் ரொம்ப நாள் ஃபேர்மாகவும் நல்லா வந்து யங்காகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி பேக்ஸ் எல்லாம் வீட்டிலேயே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் வச்சு நம்ம இந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னா நம்ம ஏன் இதை விடணும்? ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் ட்ரை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வந்து க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நல்லா வந்து ட்ரை ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் தொடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். நான் வாஷ் பண்ணிகிட்டே வந்திருப்பேன். சரி இருந்தாலுமே லைவாக உங்களுக்கு வந்து ரிசல்ட் காமிச்சா அப்படின்னா தான் வந்து நிறைய பேர் வந்து நம்புவாங்க. இல்லை அப்படின்னா அது வந்து எல்லாருமே போடுறது தானே அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரைஸை வந்து பவுட்ரு பண்ணிவிட்டு குக் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் ராவாக போடுறத விட குக் பண்ணி போடும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அது பச்சரிசி வந்து நம்ம ஏன் அதை குக் பண்ணணும் அப்படின்னு நினச்சி குக் பண்ணாமல் விட்டுறாதீங்க. அது லைட்டாக 2 நிமிஷம் தான் ஆகும். என்ன ஒரு பாத்திரம் உங்களுக்கு அழுக்காகும், அது ஒரு பர்னிங்காக இருக்கும் உங்களுக்கு. மற்றபடி வேறெல்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். அதை குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான இன்க்ரீடியன்ட் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே வந்து அதோட ரிசல்ட் நல்லாயிருக்கும். நமக்கு எப்படி வந்து அரிசி கஞ்சி எப்படி ஒர்க் ஆகுது, அதாவது நம்ம வடிகஞ்சி எப்படி ஒர்க் ஆகுதோ அந்தளவுக்கு இதுவுமே வந்து எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். ஸோ வந்து உங்களுக்கு டைம் வந்து எடுத்துக்குது அப்படின்னு பார்க்காம நீங்கள் அதை கொஞ்சமாக ஒரு 10 நிமிஷம் வந்து அதை குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இன்க்ரீடியன்ட் எல்லாம் கலந்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு செம்ம ரிசல்ட் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே எனக்கே வந்து ஈவினிங் வரைக்குமே வந்து நல்ல ஒரு க்ளோவாகவே இருந்துச்சு. இந்த பேக் வந்து போட்டோடனே அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ரெகுலராக அதாவது 3 டேஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாக இருக்கும். ஸ்கின் வந்து நல்லா லைட்டன் ஆகும். நீங்கள் ஒரு மாநிறமாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஷேடு வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபேஸ் பேக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கின் வைட்டனிங், ஸ்கின் லைட்டனிங், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓப்பன் போஸ் இருந்தாலும் சரி, ஆக்னி, இந்த மாதிரி நிறைய காஸ்மெட்டிக் ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, ஃபேஸ் பேக்காக இருந்தாலும் சரி, ரெசிபிஸாக இருக்கட்டும் சரி, நம்மளோட சேனலில் வந்து நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வாஷ் பண்ணியே காமிக்கிறேன். எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்கின் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா வந்து ஒரு க்ளோவாகவே இருக்குது. ஸோ நல்லாவே லைட்டனிங்காக இருக்குது. நெக்குக்கும் என்னோடய ஃபேஸ்க்குமே உங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்த அன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த ஊருன்ட்டு அதையும் ஷேர் பண்ணுங்கள். அதில் ஒரு ஹாப்பினஸ் எனக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.